பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 10வது வசனம். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள் என்று நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசலாக இருக்கிறார். அவர் வழியாக நான் பிரவேசிக்கும் பொழுது நான் பண்ணக்கூடிய அந்த பிரயாணத்திலே, அந்த பாதைகளிலே எது எது தடையாக இருக்கிறதோ அந்த கற்களை நாம் பொறுக்கி போட வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்து வழியாக பிரவேசிக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்து வழியாக பிரவேசிக்கக்கூடிய அந்த பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த பாதையிலே எனக்கு எது தடையாக இருக்கிறது, என்னை வழிவிலக பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன, நான் தடிக்கு விழக்கூடிய அந்த கற்கள் எதுவாக இருக்கிறது, என்னை காயப்படுத்தக்கூடிய கற்கள் எதுவாக இருக்கிறது என்பதை நான் பார்த்து அதை பொறுக்கி அப்புறப்படுத்த வேண்டும். நம்மால் கடக்க முடியாத சில தடைகள் இருக்கும். அதை கர்த்தர் தாண்ட நமக்கு கிருபை செய்வார். ஆனால் நான் மாற்றி போட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. லாசரு மரித்த பொழுது லாசருவை உயிர்த்தெழும்ப பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. 4 நாளைக்கு பின்பு லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக லாசரு வைக்கப்பட்ட அந்த கல்லறையினுடைய வாசலில் வைக்கப்பட்ட அந்த கல்லை அவர்களை புரட்டி போட சொல்லுகிறார். லாசருவை சுற்றி இருந்த அந்த துணியை அவர்களை தான் விலைக்கு போட சொல்லுகிறார். உயிரோடு எழுப்பக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கல்லை புரட்டி போடுவதோ அல்லது அந்த சீலையை அவிழ்த்து விடுவதோ லேசான காரியம்தான். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்களை செய்ய வைக்கிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடக்க முடியாத சில பாதைகள் ஒன்று இருக்கிறது. நாம் கடக்க முடியாத சில தடைகள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கடக்க கர்த்தர் நமக்கு நிச்சயமாக கிருபை செய்வார். ஆனால் நாம் ஓடக்கூடிய இந்த பாதையிலே, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த பாதையிலே எது தடையாக இருக்கிறதோ நாம் பொறுக்கி போட வேண்டிய, நாம் அப்புறப்படுத்தி போட வேண்டிய கற்களை நாம் அப்புறப்படுத்தி போட வேண்டும், பொறுக்கி போட வேண்டும். அப்படி பொறுக்கி போடும் பொழுது நிச்சயமாக அந்த பாதை வழியாக எளிதாக நாம் பிரயாணம் பண்ண முடியும். ஆகையால் நாம் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த பாதையிலே இருக்கக்கூடிய கற்களை, சில தடைகளை, சில கிரியைகளை நாம் மாற்றி போடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உங்கள் வழியாக நாங்கள் பிரவேசிக்க அந்த பிரயாணத்திலே எது எங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை மாற்றி போட, அந்த கற்களை அப்புறப்படுத்தி போட, அதை பொறுக்கி அப்புறப்படுத்தி போட கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.